ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகேபி கிச்சனில் ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மே 1 எடுத்த வீடியோ. நான் அப்போவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இது என்னென்னா, என்னடா ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி சாப்பாடு மாதிரி காமிக்கிறாங்களே, ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து சர்ச்சஸில் வந்து எங்கள் சர்ச்சு எம்எம்டிஏ சர்ச்சில் வந்துட்டு இசிஐ சர்ச்சில் தான் நாங்கள் ரெகுலராக போகிறோன்னு தெரியும். அங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரு 1 வீக், அதாவது இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் 1 வீக் ஒரு சண்டே வந்து விபிஎஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதாவது வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்டடின்னு. இதில் வந்து பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்லேயே படிக்கிற பிள்ளைங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேதர் ஆவாங்க. எல்கேஜிலேருந்து +2 படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். அது ரொம்ப பிள்ளைங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கதை சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் பின்னால் எந்தெந்த பிள்ளைங்க எப்படிலாம் வந்திருக்காங்கங்கிறத காமிக்கிறேன். ஸோ அவங்களுக்கான ஒரு இதுதான் இந்த 1 வீக் நடக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, முந்திலாம் இப்படி மத்தியானம் லஞ்செலாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிடுவாங்க. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் கொடுத்துட்றோம். இன்றைக்கி மே 1 என் ஹஸ்பண்டுக்கும் லீவு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சார்பினால நாங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாங்கள் அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த சாப்பாடு செலவு எல்லாமே எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே எனக்கு விபிஎஸ் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே வருஷம் கொடுத்துருவோம். இதுதான் வந்து விபிஎஸ் பிள்ளைங்க, ஓகேங்களா. இந்த விபிஎஸ் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ், அப்புறமா வந்துட்டு ப்ரைமரி, ஜூனியர், இன்டர் அப்படின்னு 4 செக்ஷனாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ப்ரைமரி செக்ஷனில் உள்ள பிள்ளைங்க. அதுக்கு ஒரு டீச்சர்னு ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க பாருங்களேன். அவங்க வந்து அனிதா வந்து டீச்சராக இருக்காங்க. இதில் என்னென்னா, அப்பப்போ கிளாஸில் நடக்கிறது எல்லாமே அழகாக சார்ட் பேப்பர்லேயோ கலர்ஃபுல்லாக பிள்ளைங்களை வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வசனம் எல்லாமே அழகாக ஒட்டி பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பாட்டு, அப்புறமா நிறைய கலர் பென்சில் வச்சு நிறையா ட்ராயிங்கு, அப்புறமா புக்கில் வந்து எல்லாமே வசனங்கள்லாம் எழுதுறது, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நான் குட்டி பிள்ளைங்கள நாங்கள் விபிஎஸ் படிக்கிற காலத்துலலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி போவோம். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து நமக்குள்ள ஒரு பாண்டிங், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் கூட நாங்களாம் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இது நான் ஒவ்வொரு பேட்சாக காமிச்சிட்ருக்கேன். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஜூனியர் பிள்ளைங்க. இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, 1 இன்ஸ்பெக்ஷன் டேயில் இந்த அங்கிள் தான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அந்த டீச்சர் பக்கத்தில் நிற்காங்கல்ல, ஆலிஸ், அவங்க வந்து இந்த கிளாஸ்க்கு டீச்சர், ஓகேங்களா. இந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்க, பாட்டு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, டான்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன கதை சொல்லிக் கொடுத்தாங்கங்கிறத இவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்குறதுக்கு இந்த பிள்ளைங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ பிகினர்னாலே ஒரு 3-4 செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் 4 செக்ஷனில் எந்த பிள்ளைங்க நல்லா பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் டேயில் டீச்சர்ஸ்க்கு தனி ப்ரைஸ் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. அது போக இந்த மாதிரி வின் பண்ணி வர பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். எக்கச்சக்கமான ப்ரைஸ் வர பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வரக்கூடிய ஒரு கிளாஸ் தான் வந்து இந்த விபிஎஸ் கிளாஸ். இது என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த விபிஎஸ் கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி விபிஎஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. ஒரு சில இடத்துல வந்து மத்தியானம் லஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, இல்லைனா பாக்ஸில் போட்டு லஞ்ச் கொடுத்து விட்டுறாங்க, இல்லைனா ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. பட் எங்கள் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் 8 டேஸும் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸும், மத்தியானம் வந்து அதாவது 11 o'clock ஒரு கூல்ட்ரிங்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. பசங்களுக்குலாம் வந்து இது 11 o'clock. இது வந்து மாடியில் இருக்கிற பிள்ளைங்க, இன்டர் பிள்ளைங்க. ஃபஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்க. அதாவது சில்லுன்னு அந்த வெயிலுக்கு பிள்ளைங்களை கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி, உங்களுக்கே தெரியும் இந்த பிள்ளைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த பிள்ளைங்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 8 நாளாக 10 நாள் ஆக்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உட்காந்து நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செய்வோம். நானும் அது கூட ஆக்கிடுவேன். இவங்கெல்லாம் டீச்சர்ஸ், பிபிஎஸ்சில் எடுக்கிற டீச்சர்ஸ், ஓகே. பிள்ளைங்க கூட வந்து அவங்களும் பிள்ளைங்க வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மேலே போயிடுவாங்க, கிளாஸ் எடுக்க போயிடுவாங்க. இது வந்து இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து என் பையன் என்ன எடுக்கான், ஓகேங்களா. நானும் ஜூஸ் எல்லாம் குடித்தாச்சு. அண்ணா வந்தாங்களா, இதுதான் என் ஹஸ்பண்டு. எவ்வளோ வேலை செஞ்சு எப்படி இருக்காங்க பாருங்கள். அண்ணா வந்தோடனே வெளியிலேருந்து வந்தாங்க, வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனே 2 டம்ளர் கட்டாயமாக நீங்கள் குடிங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் 2 டம்ளர் ஜூஸ் கொடுத்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, இவங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அங்கே வந்து வெளியில் பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து உங்களால் காமிக்க முடியல. அந்த நம்ம காம்பவுண்டுகளுக்கு வெளியில் வந்து பிரியாணி நாங்கள் கொடுத்தது என்னென்னா சிக்கன் பிரியாணி. சரியா, அதுக்கு முன்னால் எங்கே பார்ப்போம், இது வந்து மாடியில் நடக்கு. கீழே ஃபுல்லாக காமிச்சேன்னா இது வந்து மாடியில் பிள்ளைங்களுக்கு ஜூனியர் செக்ஷன். பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக
அதாவது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதில் இன்வால்மெண்ட்டாக அவங்க சார்ட் பேப்பர் ஒட்டுறது, அந்த அந்த ரூமை வந்து அவங்க கிளாஸை அவங்கவுங்களே நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கல்ல, அப்போ பிள்ளைங்க வந்து நல்லா ஆன்சர் பண்ணணும். கதை மட்டும் சொன்ன போதாது, பாட சொல்லுவாங்க. திடீர்னு மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. எல்லாமே ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப சார்ட்லேருந்து எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களை வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்களேன், நான் ஒவ்வொரு கிளாஸாக காமிக்கிறேன். இதெல்லாம் ஜூனியர் செக்ஷன். ஓகேங்களா? பிள்ளைங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நமக்கு கிளாஸில் நார்மலாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. பட் பிள்ளைங்களுக்கும் அவங்களையே சார்ட் பேப்பர் ரெடி பண்ண சொல்கிறது, எழுத சொல்கிறது, ட்ராயிங் கொடுக்குறது, டான்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு டம்ளர் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை டம்ளர் வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். இந்த கிளாஸ்லலாம் பாருங்களேன், பிள்ளைங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. இவங்க வந்து இன்டர் பிள்ளைங்க. இன்டர்னால் வந்து 10th 11th 12th அந்த பிள்ளைங்க. 10th படிக்கிற பிள்ளைங்க. கேர்ள்ஸை தனியாக பாய்ஸை தனியாக எடுத்துட்டாங்க. இது இன்டர் கேர்ள்ஸ் மட்டும் எடுக்காங்க. இந்த அக்கா, இவங்க பேர் வந்துட்டு எஸ்தர். இவங்க வந்து இன்டர் கேர்ள்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு கீழே இருந்தால் அந்த அங்கிள் மேலே வந்து கேள்வி கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்டர் பாய்ஸு. இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போல்லாம் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கேட்குறதே கிடையாது. பட் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஸ்கூல் சிலபஸே கிடையாது. அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ஒரு நாள் கூட லீவே போட மாட்டாங்க. எப்போனா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வருஷம் வந்து விபிஎஸ்க்கு அட்டன் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயம் அடுத்த வருஷம் எப்போ இருக்கும்னு கேட்டு அவங்களாவே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது. ஓகேங்களா? எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை கொடுக்குறது, வாங்கி கொடுக்குறது, மற்ற ஏதாவது வேலைகள் இருந்தால் செய்வாங்க. இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ். ஓகேங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா வேலையும் ஸ்கூல் ஆயாமங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திரும்ப பிள்ளைங்களுக்கு லஞ்ச் எடுத்து வைக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னால் எல்லா இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு காமன் கிளாஸ்னு ஒன்று நடக்கும். இப்போ பிள்ளைங்க எல்லாமே கீழே இறங்கி கேதர் ஆகிடுவாங்க ஒரே இடத்துல. அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் 1ஆம் தேதி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக நாங்கள் அங்கே இருந்தோம். டான்ஸ் பாருங்கள் எப்படிலாம் பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்காங்கன்னு. டான்ஸ் இருந்துச்சு, அப்புறம் பப்பட் ஷோ இருந்துச்சு. நான் அந்த பப்பட் ஷோலாம் வீடியோ எடுக்கல. ஆக்சுவலாக அந்த டைமில் கொஞ்சம் வெளில போயிட்டேன். அந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டீம் வந்து பப்பட் ஷோ பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பப்பட் ஷோ. பிள்ளைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எப்படி ஆடுறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் 150 160 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸ் ஒரு 18 பிள்ளைங்க. இது அப்புறம் வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த வருஷம். அவ்வளோ சூப்பராக எல்லாருக்குமே ஸ்கூல் பேக் கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள். அடுத்தது பிள்ளைங்களுக்கு டான்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது பாருங்களேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் பிள்ளைங்க. மிக்கி மவுஸ் வச்சு டான்ஸு சொன்ன மாதிரி. இதுக்கப்புறமா பப்பட் ஷோலாம் நடந்துச்சு. எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்குமே ஸ்கூல் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த தடவை கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹை குவாலிட்டிலே வேறு கொடுத்துருந்தாங்க. ஒர்க் பண்ண டீச்சர்ஸ், அதில் வந்து வாலண்டியர்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே ஹேண்ட்பேக், நல்லா பிள்ளைங்க எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே கொண்டு போகிறதுக்கு அருமையான பேக், ஸ்கூல் பேக் கொடுத்துருந்த ஹேண்ட்பேக். ஸோ இந்த தடவை ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா அது போக இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் வின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அது போக வாட்டர் பாட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டான்ஸ் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்களேன். இது எதுக்குன்னா பப்பட் ஷோக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் சர்ச் பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணி அந்த ஷோ முடிஞ்சிடுச்சு. இப்போ விபிஎஸ் முடிஞ்சிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 26 கிலோ ரைஸில் பிரியாணி பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி, அப்புறமா கத்திரிக்காய், ரைத்தா, எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தோம். பிள்ளைங்க அவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாங்களோ இல்லையா, ஐஸ்கிரீமுக்கு அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டு. ஸோ பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லோரையும் லைனப் பண்ணி உட்கார வச்சுட்டு இந்த அப்போது இருக்கா பாருங்க, அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து என்னோடய 2வது பையன். அவன் வந்து வைக்கிறவன். எல்லாருக்கும் வந்து பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கேப் போட்டிருக்கவன் என்னோடய மூத்த பையன். எல்லாருமே வாலண்டியர்ஸாக இருந்தாங்க. எல்லாம் இருந்து பாருங்க எல்லாருக்கும் சாப்பாடை வாங்கி 1 by 1 இங்கேருந்து பாஸ் பண்ணி எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 3:30 அந்த லெவலுக்கு ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு.
இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இது வந்து அது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இதே நான் சொல்கிறத வந்து உண்மை, நாங்களும் இதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சர்ச்சஸில் இந்த மாதிரி விபிஎஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் விபிஎஸ்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில சர்ச்சில் 1ஆந்தேதிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் இருக்கும். பட் எங்கள் சர்ச்சில் லாஸ்ட் வீக் 26 ஆரம்பித்து எங்களுக்கு வந்து இந்த சண்டேயே எங்களுக்கு வந்து முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் யாருன்னெலாம் கிடையாது, எல்லாருமே வேலை பண்ணலாம், எல்லோரும் வாலண்டியர்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ் சாப்பிடுவாங்க. டீச்சர்ஸ் தனியாக உட்காந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் மொத்தமாக எல்லோரும். அப்புறமா வாலண்டியர்ஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறது பாருங்களேன். சாப்பிட தெரியாத பிள்ளைங்களுக்கு அவங்க பேரண்ட்டு கூட உள்ளே வந்து உட்காந்து ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பிள்ளைங்களை அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு சான்ஸு. அடுத்து பாருங்கள், அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே எல்லாேருக்கும் வந்து நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து சாப்பிட்டு பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி போனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு போனால் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகேங்களா?